கம்பீருக்கு ஓடிஐ தொடர் கை கொடுக்கலனாலும் டெஸ்ட் தொடர் கை கொடுக்கலனாலும் இந்த T20 தொடர் கண்டிப்பா கை கொடுக்கும். ஏன்னா அவர் வகுத்த திட்டம் அந்த மாதிரி. எப்படி ஓடிஐல சொதப்புறாரோ, எப்படி டெஸ்ட் தொடர்ல சொதப்புறாரோ, அந்த மாதிரி T20ல அவர் பண்ணி வச்சிருக்கிற வேலையை நம்ம பாராட்டியே ஆகணும். அதுவும் இல்லாம பேட்டிங்ல ஒருத்தர் சொதப்பினாலும் இன்னொருத்தர் இருக்கான்ற மாதிரி தான் அங்கங்க மிடில் ஆர்டர்ல பக்காவான ஆல்ரவுண்டரை இறக்கி இருக்கிறாரு. அபிஷேக் சர்மா அடிச்சுக்கிட்டே இருந்தாரு. அவர் போனதும் சரி போயிட்டான், இதுக்கப்புறம் எல்லாமே பிரேக் டவுன் ஆயிடும்னு பார்த்தா பாண்டியா வந்து பதம் பார்த்துட்டாரு. சரி பாண்டியாவும் போன பிறகு இதுக்கப்புறம் ரன் போகாது, எல்லாமே நின்று போயிடும் தான் நினைச்சோம். ஆனா அந்த இடத்துல ரிங்கு சிங் வந்து 40 ரன் அடிச்சாரு. அவர் 50 அடிப்பாரா மாட்டாரன்ற எண்ணம் மட்டும் தான் இருந்தது. மற்றபடி இவங்க டாட் பண்ணுவாங்கன்ற எண்ணமே கிடையாது. கடைசி ஓவர்ல 2 பால் டாட் பண்ணிருக்காரு. அதை மட்டும் பண்ணலனா கண்டிப்பா அவர் 50 அடிச்சிருப்பாரு. அதுவும் இல்லாம பேட்டிங்ல இந்த மாதிரி கீ பாயிண்ட்லாம் வச்சிருக்காருன்னு பார்த்தா போலிங்லயும் அதே ரூட் தான். ஒரு பக்கம் பும்ரா நம்பர் 1 T20 பவுலர், அதே மாதிரி ஹர்ஷிப் சிங் இவர் போனாலும் இவர் பார்த்து பாருன்ற மாதிரி ஒரு பவுலரை வச்சிருக்காரு. இவங்க 2 பேர் போனாலும் வருண் சக்கரவர்த்தின்ற விக்கெட் டேக்கர் இன்னொரு பக்கமா அவரு சுழற்பந்து வீசி எல்லாரையும் திணறடிக்கிறாரு. 3 பேர் இடையில புகுந்து பேட்டிங்ல 3 பேர், பவுலிங்ல 3 பேர், ஆக மொத்தம் இந்திய அணியை T20ல ஒண்ணுமே பண்ண முடியாத நிலைக்கு தான் எல்லா அணிகளையும் போட்டு துவம்சம் பண்றாங்க. அது ஆஸ்திரேலியாவா இருந்தாலும் சரி, நியூசிலாந்தா இருந்தாலும் சரி, இன்னைக்கு இலக்க வேற மாதிரி கொடுத்திருக்காங்க. ரன்களை வாரி இறைச்சிருந்தாலும் தக்க சமயத்துல தேவையான விக்கெட்டை நேர்த்தியா எடுத்திருக்கிறாங்க பவுலர்கள். நாக்பூர்ல நடந்த முதல் T20 போட்டியில இந்தியாவுக்கு எதிராக நியூசிலாந்து தான் டாஸ் வின் பண்ணிருக்கிறாங்க. கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த இடத்துல ஃபீல்டிங்கை சூஸ் பண்ணிருக்கிறாங்க. அதுவும் இல்லாம இந்த 2 அணிகளும் கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆகுது T20 சீரீஸை விளையாடி. டாஸ் ஜெயிச்சுட்டு பேசின மிச்சல் சாண்டனர், என்ன பொறுத்த வரைக்கும் பிட்ச் போலிங்க்கு ஏதுவா இருக்குன்னு தோணுது. ஆரம்பத்துல இந்தியா எப்படி போலிங் பண்றாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். கடந்த வாரம் ஓடிஐ சீரீஸ் எங்களுக்கு ஆதரவா இருந்துச்சு, ஸ்பெஷலா இருந்துச்சு. அதுவும் இல்லாம இந்த T20 சீரீஸ் வேர்ல்டு கப்புக்கு ஒரு பயிற்சி ஆட்டமா தான் இருக்கும். அடுத்ததா பேசிய சூரியகுமார் யாதவ், நாங்க டாஸ் விழுந்தா கண்டிப்பா போலிங் தான் எடுக்கலாம்னு இருந்தோம். அதற்கான காரணம் என்ன தெரியுமா? நேத்து பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது 8:30க்கு மேல பனிப்பொழிவு அதிகமா இருந்துச்சு. ஆகிய காரணத்துலதான் அதை சூஸ் பண்ணலாம்னு இருந்தோம். ஆனா இந்த இடத்துல நியூசிலாந்து டாஸ் வின் பண்ணி எங்களுக்கு பேட்டிங்கை கொடுத்திருக்காங்க. அதை பத்தி எங்களுக்கு கவலையே கிடையாது. ஏன் தெரியுமா? ஒருவேளை T20 வேர்ல்டு கப்ல எதிரணி டாஸ் வின் பண்ணி எங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங் கொடுத்தா அந்த மாதிரியான சிச்சுவேஷனை சமாளிக்கணும்ல, அதுக்கு இது பிராக்டிஸா இருக்கும்னு தான் சொல்லி இருக்கிறாரு. அதுவும் இல்லாம அஷத் ராணா, ஷேயஸ் ஐயர், ரவி பிஷ்னோய், குல்தீப் யாதவ் இவங்களெல்லாம் டீமுக்குள்ளார 11ஸ்ல எடுக்கல, ஆனா 15ல எடுத்திருக்காங்க. அதே மாதிரி 11ஸ்ல யாரை எடுத்திருக்காங்கன்னா 3வது இடத்துல இஷான் கிஷனையும், முதல் இடத்துல சஞ்சு சாம்சனையும், 5வது இடத்துல ரிங்கு சிங்கையும் சேர்த்திருக்காங்கன்னு சொல்லி இருக்கிறாரு. நம்ம மேல சொன்ன இந்திய அணிக்கு கொஞ்சம் கூட சலிக்காத அளவுக்கு தான் நியூசிலாந்து அணியை கொண்டு வந்திருக்காங்க. தொடக்க வீரரா மக்களோட ஆதரவு கிடைச்சு இருந்தாலும் டீமுக்குள்ளார முன்ன பின்னன்னு சொல்லிட்டு ஏன் வெளியே போற சூழ்நிலைக்கே போயிட்டு திரும்பவும் அந்த இடத்தை பிடிச்சிருக்கிறாரு சஞ்சு சாம்சன். அவருக்கு அப்பாற்பட்ட இன்னொரு ஓபனர் என்ன தெரியுமா? இவர் ஸ்ட்ராங்கான ஓபனர் தான், ஆனா இவர் எடுத்துட்டு போயிட்டு இன்னொரு யுவராஜ் சிங், இன்னொரு ஷேவாக்னு சொல்லிட்டு இது வரைக்கும் ஒப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆனா இனிமே அப்படிலாம் ஒப்பிடக்கூடாது. அதற்கான காரணம் என்ன தெரியுமா? அபிஷேக் சர்மா தான் அவருக்குன்னு தனி இடத்தை பிடிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் அவரை அந்த மாதிரி ஒப்பிட்டு பார்த்து அவரை ஒப்பிட்டு பார்த்து அவருடைய ஆட்டத்தை வந்து மற்றவங்களோட ஈக்குவல் பண்ணக்கூடாது. ஏன்னா இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வந்துட்டாரு. 2025ல எந்த ஃபார்ம்ல இருந்தாரோ 2026ல அதே ஃபார்ம்ல ஃபர்ஸ்ட் ஓவர் வீசினவருடைய ஓவர்ல கடைசி நேரத்துல 6 அடிச்சு கணக்க தொடங்கி வச்சாரு. சஞ்சு சாம்சன் மேல ஒட்டுமொத்த இந்திய ரசிகர்களும் பெருசா எதிர்பார்ப்பு வச்சிருந்தாங்க. இவர் கண்டிப்பா 50 100 அடிக்கணும், அவர் அடிச்சாதான் டீம்ல நிலைக்க முடியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி கில்ல தூக்கிட்டு தான், கேப்டனா இருந்த கில்ல தூக்கிட்டு இவருக்கு ஓப்பனிங் வாய்ப்பு திரும்ப கிடைச்சிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது 50 100 அடிக்கணும் தானே எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. ஏன் இந்த இடத்துல சஞ்சு சாம்சனே ஒரு வார்த்தையை இந்த போட்டி தொடங்குறதுக்கு முன்னாடி விட்டாரு. நான் ரன் பசியில இருக்கேன், கண்டிப்பா இந்த மேட்ச்ல ரன் அடிப்பேன்னு சொன்னாரு. ஆனா இந்த இடத்துல நடந்ததே வேற. ஜேமிசன் ஓடிஐல என்ன வேணாலும் ஃபார்ம்ல இருக்கலாம், ஆனா இந்த இடத்துல T20 நடக்கிறது, ஆகையால உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவருடைய ஓவர்ல அதிரடியா ஆடி சஞ்சு சாம்சன் 2 அடிச்சாரு. ஓகே, இன்னைக்கு ரன் பசியை தீர்த்துக்க போறாருன்னு தான் நினைச்சோம். அவர் அடிச்சாலே 100 அடிக்க போறாருன்ற ஒரு எண்ணம் இருக்கும் T20 பொறுத்த வரைக்கும். அப்படி இருக்கிற பட்சத்துல 6 பாலுக்கு 10 அடிச்சு இந்த இடத்துல தேவையில்லாத ஒரு ஷாட் ஆடி இந்த இடத்துல சஞ்சு சாம்சனை எல்லாருமே பாராட்டுவாங்க. எப்படி தெரியுமா? இவர் அழுட்டிக்காம 6 அடிப்பாரு. கொஞ்சம் அழுட்டிக்கிட்டு உடம்பு வளைஞ்சு ஆடி இருந்தா அந்த மிட் விக்கெட் மேல தூக்கி அடிச்சிருந்தா 4 போயிருக்கும். ஆனா உடம்பு வலிக்காம ஆடினதுனால அழகா மிட் விக்கெட்ல ரவீந்திரா கிட்ட கேட்ச் கொடுத்துட்டு 6 பாலுக்கு 10 அடிச்சுட்டு பெவிலியன் போயிட்டாரு. 2 வருஷம் கழிச்சு வந்த இஷான் கிஷனை அதிரடியா ஆடி 2 அடிச்சாரு.
உள்ளூர் ஆட்டத்துல தான் வானவெடிக்க காட்டினாருன்னு பார்த்தா இந்த இடத்துல ருத்ர தாண்டவமே காட்டி இருக்கிறாரு ஆரம்பத்துல. ஆனா அணைகிற விளக்கு தான் பிரகாசமா எரியுன்ற மாதிரி டஃபி வீசின 3வது ஓவர்ல 8 ரன் அடிச்சுட்டு அவரும் வெளியே போயிட்டாரு. ஆக மொத்தம் 2.5 ஓவர்ல 27 ரன்னுக்கு இந்திய அணி 2 விக்கெட்டை இழந்து தடுமாறிக்கிட்டு இருந்துச்சு. 2 விக்கெட் போயிடுச்சு, இதுக்கப்புறம் அடங்கி ஆடுவாங்கன்னு பார்த்தா என் வேலை மத்தவனை பொழக்கிறது தான், அவனை பார்த்து பயப்படுறது இல்லைன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கேப்டன் சூரியகுமார் யாதவோட சேர்ந்து ஓடிஐல சிறப்பா வீசின கிறிஸ்டன் டி கிளார்க், இன்னொரு பக்கம் ஜேமிசன் 2 பேரையும் பொலன்னு பொழந்தாரு அபிஷேக் சர்மா. பவர் பிளேவை கம்ப்ளீட் பண்ணும்போது இந்திய அணி 68க்கு 2 விக்கெட்டை இழந்து பீக் மோட்ல போயிட்டாங்க. நியூசிலாந்தை பொறுத்த வரைக்கும் ஸ்பின் வந்துட்டாங்கன்னா எதிரணி கொஞ்சம் அடக்கிதான் வாசிக்கணும், ஏன்னா அவங்களுடைய இம்பாக்ட் வேற மாதிரி இருக்கும். ஆனா இந்த இடத்துல நடந்ததே வேற, ஏன்னா களத்துல அபிஷேக் சர்மா இருக்கிறாரு. 7வது ஓவரையும் 10வது ஓவரையும் வீசின சோதிய 19 ரன் அடிச்சு சோகத்துல சோர்ந்து போக வச்சாங்க. 8th ஓவர்ல பிலிப்ஸ் வந்தாரு, 3-4 கண்டினியூஸா அடிச்சு பிரிச்சு எடுத்தாரு. அது மட்டும் இல்ல 22 பாலுக்கு 50 அடிச்சு மாசா தன்னுடைய பேட்டை தூக்குனாரு. கூட ஆடின பேட்ஸ்மேன் எல்லாம் ஆப்போசிட்ல ஒரு பலமான ஒரு பவுலர் இருப்பாங்க எல்லா டீம்லயுமே. அந்த பவுலர்லாம் பார்த்து கொஞ்சம் பொறுமையா விளையாடுவாங்க. எந்த பவுலர் கொஞ்சம் லூசா விடுறாங்களோ அவங்கள தான் போட்டு பொழப்பாங்க. ஆனா இந்த பேட்ஸ்மேன் நம்பர் 1 இருக்கட்டும் நம்பர் 2 இருக்கட்டும் நான் அடிப்பன்னு அடிச்சு மாஸ் காட்டினாரு. அதுவும் இல்லாம எல்லாரும் பேட்டிங்ல தடுமாறினா இவர் மட்டும் அசால்ட்டா ஈஸியா பொழந்து கட்டுறாரு. இந்த இடத்துல மிகப்பெரிய சந்தேகமே வரும். அது என்ன சந்தேகம் தானே கேக்குறீங்க? ஒருவேளை அந்த பவுலர்கள்லாம் மற்ற பேட்ஸ்மேன்களுக்கு டஃபா வீசுறாங்களா, இல்ல அந்த பவுலர்களுக்கு எதிராக நம்ம பேட்ஸ்மேன்கள்லாம் டஃபா விளையாடலையா? அந்த அளவுக்கு தான் இந்த இடத்துல அபிஷேக் சர்மா ஈஸியா 6 அடிக்கிறாரு. சாண்டனர் போட்டாலும் சரமாரி அடிக்கிறாரு. 10 ஓவருக்கு 117 ரன் அடிச்சு 2 விக்கெட்டை இழந்து நியூசிலாந்து பவுலர்கள் அத்தனை பேருமே நடுங்க வச்சிருக்காங்க. அடுத்து வீசின 10 ஓவர்ல 5 ஓவருக்கு விக்கெட் விழல, மீதம் இருக்கக்கூடிய 5 ஓவருக்கு விக்கெட் விழுந்துச்சு. அது வரைக்கும் அபிஷேக் சர்மாவுக்கு ஆதரவா விளையாடிட்டு இருந்த கேப்டன் சூரியகுமார் யாதவ் விமர்சனத்துக்கு கொஞ்சமா முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி 32 ரன் அடிச்சு 11th ஓவர்ல பெவிலியன் போயிட்டாரு. எப்பா ஒரு விக்கெட் விழுந்துச்சேன்னு அப்பதான் பெருமூச்சு விட்டாங்க. பாண்டிய வந்து மறுபடியும் ஆட்டத்தை ஆரம்பிச்சுட்டாரு. ஆனா இந்த இடத்துல சோதிக்கு உண்மையான சோகம் எங்க தெரியுமா? 12வது ஓவர்ல தான் 2 6 ஒரு 4 அடிச்சு கொடியை நாட்டிட்டு 85 ரன் அடிச்சுட்டு 5 4 8 6ன்னு இந்திய ரசிகர்களுக்கு பாலாபிஷேகம் பண்ணிருக்கிறாரு சிக்ஸர் மழையில. நீ போனாலும் நான் விட மாட்டேப்பா. பாண்டியா பேட் எடுத்து ஃப்ரீயா சுத்த ஆரம்பிச்சுட்டாரு. 16 பாலுக்கு 25 அடிச்சுட்டு அவரும் பெவிலியன் போயிட்டாரு. பெருசா ஆடாத சிவம் துபே 9 ரன்ல காலி. இது வரைக்கும் வாய்ப்புக்காக காத்திருந்து ரன் பசிக்காக ரொம்ப காத்திருந்தாரு. அவரோட ரன் பசி இன்னைக்கு தீர்ந்து இருக்கும். வேற யாரு? நம்மளுடைய ரிங்கு சிங் தான். கடைசி நேரத்துல யாராச்சும் ஒருத்தர் மாத்தி போட்டா கண்டிப்பா விக்கெட் விழு இல்ல டாட் விழுன்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா அந்த இடத்துல டேரல் மிச்சல் தான் வீசினாரு. ஓடிஐல வேணா உங்க ஆட்டம் வந்து மாறி இருக்கலாம், ஆனா இந்த ஆட்டத்துல எங்களுடைய ஆட்டம் தான் நினைக்குன்ற மாதிரி ரிங்கு சிங் 2 6 2 4 அடிச்சு மொத்தமா 20 பாலுக்கு 44 ரன் அடிச்சு 4 4 3 6 அடிச்சு நியூசிலாந்து அணியை இல்லாம ஆக்கி இருக்கிறாரு. ஆக்சுவலா இந்த T20 சீரீஸ்ல 4 பேருக்கு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுலயும் பர்టిక్యులரா இந்த போட்டியில பெரிய வாய்ப்பு தான் சொல்ல முடியும். 1 ரிங்கு சிங், 2வது இஷான் கிஷன், 3வது சூரியகுமார் யாதவ், 4வது சஞ்சு சாம்சன். இதுல ரிங்கு சிங் மட்டும் 20 பாலுக்கு 44 அடிச்சு தன்னுடைய வாய்ப்பை சரியா பயன்படுத்தி இனிமே நான் தான் அந்த பிளேஸுக்கு சொல்ற மாதிரி அதிரடி ஆடி இருக்கிறாரு. ஆக மொத்தம் இந்திய அணி 7 விக்கெட்டை இழந்து 238 ரன் அடிச்சு நியூசிலாந்துக்கு 239 இலக்க கொடுத்திருக்காங்க. இவ்வளவு ரன் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நியூசிலாந்து பவுலர்களையும் குறை சொல்ல முடியாது. யாராச்சும் ஒருத்தராவது சரியா வீசி இருந்தா நாம குறை சொல்லலாம். இவர்கிட்ட இந்த ஓவரை கொடுத்திருக்கலாம், இல்ல ஸ்பின்னர் கிட்ட கொடுத்திருக்கலாம், இல்ல இவங்க கிட்ட கொடுத்திருக்கலாம். ஆனா இந்த இடத்துல வீசின எல்லாருமே ரன்னை வாரி தான் கொடுத்திருக்காங்க. அதுலயும் முக்கியமா விக்கெட் எடுத்தாலும் அடிக்கிறானுங்க, விக்கெட் எடுக்கலனாலும் அடிக்கிறானுங்க. அப்ப எப்படிதான் போட முடியும்? போட்ட 20 ஓவர்ல 7 ஓவர்ல தான் 10 ரன்னுக்கு கீழவே கொடுத்திருக்காங்க. 9 ஓவர்ல 14 ரன்னுக்கு மேலேயே கொடுத்திருக்காங்க. பெருசா பாராட்டணும்னா இவ்வளவு ரன் கொடுக்கிற பட்சத்துல ஜேக்கப் டஃபி மட்டும் தான் 4 ஓவருக்கு 27 ரன்னை விட்டு கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஜேமிசன் 4 ஓவருக்கு 54 ரன்னை விட்டு கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருக்காரு. பிரயோஜனமான நேரத்துல அந்த விக்கெட் எடுத்தாரானா கண்டிப்பா கிடையவே கிடையாது. அதுவும் இல்லாம டி கிறிஸ்டன் கிளார்க் ஓடிஐல நல்லா வீசினாலும் இந்த T20ல 4 ஓவர் வீசி 40 ரன் கொடுத்திருக்காரு, 1 விக்கெட் எடுத்திருக்காரு. சிறந்த ஸ்பின்னர்கள் நியூசிலாந்து இருக்கக்கூடியவர்கள் சோதியும் சாண்டனரும். சாண்டனர் 3 ஓவருக்கு 37 ரன் விட்டு கொடுத்து 1 விக்கெட் எடுத்திருக்காரு. அதே மாதிரி சோதி 3 ஓவருக்கு 38 ரன் விட்டு கொடுத்து 1 விக்கெட் எடுத்திருக்காரு. நாங்களும் கடமைக்கு வீசுறோம்னு சொல்லிட்டு 1 ஓவர் வீசின மிச்சல் கடைசியா 20வது ஓவர்ல 21 ரன் விட்டு கொடுத்தாரு. அதே மாதிரி பிலிப்ஸ்
20 ரன் விட்டு கொடுத்திருக்கிறாரு. 239 அடிக்கணும்னு ஆடின நியூசிலாந்து அணியினுடைய தொடக்க வீரர்கள் ஆரம்பத்திலேயே தடுமாறி போயிட்டாங்க. எந்த அணியா இருந்தாலும் இந்த 239 டார்கெட்டுக்கு 20 ஓவருக்குள்ளார அடிக்கணும்ன்றது கொஞ்சம் கூட நியாயமே கிடையாது. அந்த அளவுக்கு பவுலர்கள் ரன்களை வாரி இறைச்சிருக்கிறாங்க. இந்த இடத்துல ஆரம்பத்திலேயே ஹர்ஷிப் சிங் வீசின ஃபர்ஸ்ட் ஓவர்லயே கான்வே ஒரு ரன் கூட அடிக்காம காணாம போயிட்டாரு. அதுக்கடுத்து ராபின்சன் ஸ்ட்ரைக்கே வரல, இல்லனா அவரும் காணாம போயிருப்பாரு. ஆனா அது மூன்றாவது வீரராக வந்த ரவீந்திரா ஒரு ரன் மட்டும் அடிச்சு பாண்டியா ஓவர்ல அபிஷேக் சர்மா கிட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளியே போயிட்டாரு. நியூசிலாந்து அணி 2 ஓவர்ல 4 ரன்னுக்கு 2 விக்கெட் இழந்தாச்சு. களத்துல ராபின்சனும் பிலிப்ஸும் இருக்கிறாங்க. இவங்க 2 பேர் அடிச்சா மட்டும்தான் அடிக்க முடியும், அந்த இலக்கையை நெருங்க முடியும். ஏன்னா இவங்க கிட்ட மட்டும்தான் இந்த T20ல 150க்கு மேல ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காங்க. மற்ற இருக்கக்கூடிய வீரர்கள் அத்தனை பேருமே 120க்கு மேலேயும் 130க்கு மேலேயும் மட்டும்தான் ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காங்களே. ஒருத்தரோட விக்கெட் எடுத்தாலும் மேட்சே முடிஞ்சு போயிடும். பவர் பிளேல நியூசிலாந்து அணி 50க்கு 2 விக்கெட்டை இழந்து இந்தியாவினுடைய நிலைமைக்கு கூட எட்டி பார்க்கல. அதாவது இந்தியா இந்த நிலைமையில பவர் பிளேக்குள்ளார 68க்கு 2 விக்கெட்டை இழந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. 2 விக்கெட் விழுந்திருந்தாலும் அவங்க தடுமாறல. ஆனா நியூசிலாந்து அணி தடுமாறுறாங்க. எப்படி பேட்டிங்ல அபிஷேக் சர்மா போனா பாண்டியா வராரோ, பாண்டியா போனா அந்த இடத்துல ரிங்கு சிங் வந்தாரோ, அதே மாதிரி பவுலிங்ல ஹர்ஷிப் சிங், பும்ரா இவங்க 2 பேருமே பவர் பிளேக்குள்ளார நல்லா பவுலிங் போட்டாலும் அடுத்ததா நானும் வரப்பான்னு சொல்லிட்டு வருண் சக்கரவர்த்தி 7வது ஓவர்ல வந்து நல்லா களத்துல செட்டில் ஆகி இருந்த ராபின்சனை 21 ரன்ல காலி பண்ணாரு. இந்த 7வது ஓவர்ல இருந்து 13வது ஓவர் வரைக்கும் பிலிப்ஸும் சாப்மன் 2 பேரும் சேர்ந்து 3 பேர் வீசுறாங்க. பும்ரா வீசுறாரு, சிவம் துபே வீசுறாரு, வருண் சக்கரவர்த்தி வீசுறாரு. இதுல 2 பேர் தரமான பவுலர்கள். அந்த பவுலர்கள் கூட பார்க்காம 6-4 அடிச்சு 42 பாலுக்கு 79 ரன் அடிச்சு ஆட்டத்தை கொஞ்சமா நகர்த்துறாங்க. ஆட்டத்துல இந்தியாவுல எதிரி யார் தெரியுமா? பிலிப்ஸ் மட்டும்தான். ஆனா 14வது ஓவர் அக்சார் பட்டேல் தான் வீசுறாரு. அந்த ஓவர்ல ஃபர்ஸ்ட் 2 பால்ல ஒரு 4 ஒரு 6 அடிக்கிறாரு. அடுத்த பந்தையும் மிட் விக்கெட் மேல 6 அடிக்க ட்ரை பண்ணி கொஞ்சம் ரேஞ்ச் கிடைக்காம ஈஸியா அவுட் ஆகிட்டு அந்த இடத்துல 78 ரன் அடிச்சுட்டு 4-4 6-6 அடிச்சு அதிரடியா அவுட் ஆயிட்டு பெவிலியன் போயிட்டாரு. அடுத்த ஓவர்ல இன்னொரு பார்ட்னரா சிறப்பா விளையாடிக்கிட்டு இருந்த சாப்மன் 39 ரன்ல வருண் சக்கரவர்த்தி காலி பண்ணாரு. 15 ஓவரை கம்ப்ளீட் பண்ணி நியூசிலாந்து அணி 144க்கு 5 விக்கெட்டை இழந்து இவ்வளவு நேரம் அதிவேகமா போராடிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமா போராட்டம் குறைஞ்சு போச்சு. 30 பாலுக்கு 95 அடிக்கணும். ஏன்னா மீதம் இருக்கிறது 5 ஓவர் மட்டும்தான். பும்ரா 1 ஓவர், சிவம் துபே 1 ஓவர், ஹர்ஷிப் சிங் 2 ஓவர், அக்சார் பட்டேல் 1 ஓவர்னு சொல்லிட்டு 5 ஓவரை சிறப்பா வீச ரெடி ஆயிட்டாங்க. களத்துக்குள்ளார இருக்கிறது மிச்சலும், இன்னொரு பக்கம் சாண்டனரும். அதிரடியா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன்களே கிடையாது. ஓடினா கூட மிச்சல் ஓரளவுக்கு சமாளிச்சிருவாரு. இது T20யா? என்ன பண்ணுவாரு? 2 பேரும் 20வது ஓவர்ல 2வது பால் வரைக்கும் ஜோடி சேர்ந்து 45 ரன் அடிச்சிருக்காங்க. அவ்வளவுதான் அவங்களால அடிக்கவே முடிஞ்சது. ஆனா அவங்களுக்கு தேவை 30 பாலுக்கு 95. இந்த இடத்துல 190க்கு 20 ஓவரை கம்ப்ளீட் பண்ணி 7 விக்கெட்டை இழந்து 48 ரன்கள் வித்தியாசத்துல தோல்வி அடைஞ்சிருக்காங்க. எவ்வளவுதான் போராடினாலும் இந்திய அணியில T20ல ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். இந்த இடத்துல ரன்னை வாரி வழங்காம இருந்திருந்தா ஓரளவுக்கு இந்த பேட்டிங் 2வது பேட்டிங் விளையாடும் போது கண்டிப்பா சமாளிச்சிருப்பாங்க. ஆனா ரன்களை வாரி அடிக்கிற அளவுக்கு இந்த இடத்துல பேட்ஸ்மேன்கள் இருக்கிறாங்க. சோ அடுத்த போட்டியில நியூசிலாந்து இந்தியா வீழ்த்துமா வீழ்த்தாதான்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. கிரிக்கெட் நிகழ்வுகளை தொடர்ச்சியா தெரிஞ்சுக்கணுமா? தமிழரசன் பாரிவாளர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.